1060-70 உள்ள காலத்தில் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் இதில் வந்து சின்னதாக அவ்வளோ ரசித்து உங்களுக்கு கார்விங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருக்க டிசைனு. நீங்கள் நடந்தாலும் அந்த ஃபீலிங் தெரியும், தடவி பார்த்தாலும் தெரியும். பொம்மை ஐட்டங்கள், மீன் ஐட்டங்கள்லாம் கிட்ஸுக்கு தான் ரொம்ப அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க. ஃபுல் வியூ பாருங்க, ஒரு மார்பிளே தோத்து போயிடும். நம்ம எம்ஆர்கேவோட நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வீடு கட்டுறது ஒரு பல இளைஞர்களோட கனவே மாறிடுச்சு. இந்த ஆத்தங்குடி மாடல் எப்படி இருக்குமோ அதை அப்படியே செதுக்கி பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரியே பிரதிபலிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த மொசைக் டிசைன்ஸ் எல்லாம் உள்ள பிரிண்ட் பண்ணி வீட்டுக்குலாம் இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்பாங்க முதல் கேள்வியா. ஸ்டோன்லயே ஒரு கொடி படர்ந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஃபினிஷ். இப்போ இது வந்து பெரிய பெரிய பிராண்ட்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. இந்த சின்ன டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியா கிளிட்டர் ஆகும். அது வந்து ஒரு ஸ்டோனுமே உங்களுக்கு வெளியில ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கும். இன்னைக்கு ஜாலி டைப் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த டிசைன்ஸ் மட்டும் தனியா கிளிட்டர் ஆகும் பாருங்க, அதுவே ரொம்ப யூனிக்கா இருக்கும். கிரானைட்ல சின்னதா லைன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி வரிசையா பண்ணிருப்பாங்க. மாதுளை பழத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும், ஒரிஜினலா இருந்த மாதிரியே. கஸ்டமரான நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு டைல்ஸை வந்து கரெக்டான குவாலிட்டியில தயாரிச்சவங்ககிட்ட வாங்குறோமான்றத முடிவு பண்ணிட்டு வாங்குங்க. எம்ஆர்கேவை நம்பி வாங்க. உங்க நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு டைல்ஸ் ஹோல்சேல் குடவுனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டியான டைல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இந்த குடவுன் ஓனரே வந்து சொல்ல போறாரு. அது மட்டும் இல்லாம டைல்ஸோட ரேட் நம்ம வந்து கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட முன்னணி பிராண்டுக்கும் இவங்களோட பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். பிரைஸ் டிஃபரன்ஸும் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸும் நம்ம இந்த வீடியோல நிறைய காட்ட போறோம். நியூவா நிறைய டைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து டைல்ஸ் வாங்கினா என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்கே டைல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வானகரம் ஓல்டு மீன் மார்க்கெட் ரோட்ல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துப்பேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைல்ஸை பத்தி நிறைய தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடிக்கு இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த குடோனை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னெல்லாம் டைல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ரேட்டும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 4x2 கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிசைன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருக்க டிசைனு. கிட்டத்தட்ட எங்களுக்கு இங்கே வர கஸ்டமரில் எப்படியும் ஒரு 10-8 கஸ்டமராச்சும் இந்த டிசைனை செலக்ட் பண்ணிடுறாங்க. காரணம் இது வந்து வாலில் ஓட்டினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃப்ளோரில் ஓட்டினாலும் அவ்வளோ ஒரு யூனிக்னஸாக இருக்கும். இதோட ப்ரைஸ்லாம் எப்படின்னா, இதெல்லாம் வெறும் 43 ரூபாய்க்கு தான் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து கண்டினியூட்டி பேட்டர்ன் ஆயிரும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 48 ரூபாய் 49 ரூபாய் வரைக்கும் வைக்கிறாங்க. நம்ம வெறும் 43 ரூபாய்க்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட ஒரு 100 கலெக்ஷன்ஸ் மேல இருக்கு. அது போக கண்டெய்னரும் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாரமே நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு மார்பிளோட ஃபினிஷ் அப்படியே ஆப்போசிட்டா பிரதிபலிக்கும். இது ஒரிஜினலா அந்த ஃபுல் வியூ பாருங்க, ஒரு மார்பிளே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த டைல்ஸ்ல அந்த ஃபினிஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன் இந்த டிசைன். இது எல்லாமே வந்து சேம் பிரைஸ் தானா? ஆமா, நம்ம கிட்ட பொறுத்தளவு 4x2 எல்லாமே ஒரே பிரைஸ் தான் வரும். இப்போ இந்த டிசைனை பாத்தீங்கன்னா கோல்டன் சீரிஸ் அக்வா கோல்டு, இதுவுமே நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இந்த ஆர்கிடெக்சர் அது போக இந்த பில்டர்ஸ்லாம் நம்ம கிட்ட ரெகுலரா நிறைய எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவுதான் ஸ்டாக் பண்ணாலுமே இது வந்து ஸ்டாக் காலி ஆகிட்டே இருக்கும். ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்போம். வாரம் கண்டெய்னர் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும். இந்த டிசைனும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லா கண்டினியூட்டி பேட்டர்னு. இது வந்து எப்படின்னா ஒரு ரூம் ஃபுல்லா ஓட்டிட்டு நீங்க ஃபுல் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல வந்து லே பண்ண மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தனித்தனியா அந்த டைல்ஸ் மாதிரியே தெரியாது, அப்படியே ஒரு மார்பிள் ஃபினிஷ்லயே வந்திருக்கும். இது எல்லாமே வந்து வெட்ரிஃபைட் டைல்ஸா? எல்லாமே 100% வெட்ரிஃபைட் டைல்ஸ் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்றது. 4x2 எல்லாமே 100க்கு 100 வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இது வந்து கோல்டன்லயே உங்களுக்கு வந்து ஒயிட் கோல்டு. இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எங்களுக்கு. இதெல்லாம் நீங்க வால்ல ஓட்டினாலும் சரி, ஃப்ளோர்ல ஓட்டினாலும் சரி, அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ இதெல்லாம் லாஸ்டா ஒரு கஸ்டமர் எடுத்து வந்து நம்ம கிச்சன் வாலு, அது போக ஹாலில் உள்ள டிவி யூனிட்டுக்கு பேக் சைடு, அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது ஓட்டியிருந்தாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரியே இதுவும் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைனு. அதாவது ஸ்மோக்கியா ஒரு கிரே ஃபினிஷ்ல உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ஃப்ளோரிங்லாம் லே பண்ணீங்க அப்படின்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு கூட அவ்வளோ பிடிக்குது. இன்னொன்று ஆர்கிடெக்சரா வரும்போது ஒரு கிரே கலரா இருந்தாலும் சரி, ஒரு பீச் கலரா இருந்தாலும் சரி, அவ்வளவு பிரம்மாண்டமா போகுது. அந்த வரிசையில இந்த டைல்ஸை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் மூவ்மெண்டா இருக்கும். வீட்டுக்குலாம் இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்பாங்க முதல் கேள்வியா. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய டிசைனை வந்து ஒரு யூனிக்ஸா காட்டுறதுக்காக நம்ம எவ்ரி 3 மந்த் வந்து டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட்ல புதுசா என்ன கரண்ட்ல டிசைன் வருது அந்த டிசைனை உடனே நம்ம அப்டேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருவோம். அதனால நம்ம கிட்ட இருக்க டிசைன் எல்லாமே கரண்ட்லி இப்போ என்ன வந்துச்சோ அந்த டிசைன் தான். ட்ரெண்ட்ல என்ன
போயிட்டு இருக்கோ அந்த டிசைன் தான் நம்ம ஸ்டாக் இருக்கும் ஃபுல்லாவே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஒயிட் கோல்டு நான் காமிச்சதுல இது வந்து பிகான் கோல்டு. அதுல வந்து பிளைன் ஒயிட்ல லைட்டா மட்டும் கோல்டன்ஸ் இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் கோல்டன் சீரிஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு லைட்டா டிசைன்ஸ் வந்தா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் எனக்கு அதிகமா கோடு இருக்கணும், அதிகமான டிசைன்ஸ் இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரே கலர்ல எல்லா ஆப்ஷனுக்கும் அங்க சாய்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டைல்ஸோட திக்னஸ்லாம் எப்படின்னா இருக்கும்? திக்னஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லா டைல்ஸுமே 10 mm திக்னஸ் கரெக்டா இருக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. உங்களுக்கு திக்னஸ் கூட கூட குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி கூட கூட உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ இந்த டிசைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்க் பேட்டர்ன், இது வந்து ஒரு கிறிஸ்டாலிக் மார்பிள் ஃபினிஷ் மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு நார்மல் ஃபினிஷிங் மாதிரி இல்லாம அந்த கிறிஸ்டல்ஸை வெட்டி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டாலிக் ஃபினிஷ்ல வந்திருக்கும். இது வந்து ஹைலைட்டர் பண்ண இடத்துல எல்லாமே நீங்க காட்டலாம். அதாவது ஒரு பாத்ரூம்ல வந்து சுத்தி லைட் கலர்ஸ் விட்டுட்டு ஒரு ஆப்போசிட் வால்ல மட்டும் அந்த டார்க் கலர் கொடுக்கலாம். பிளஸ் இந்த ஷவர் ஏரியால அந்த டார்க் கலர் கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுத்தா ரொம்ப யூனிக்னஸா இருக்கும். எல்லாமே வந்து சேம் பிரைஸ் தான், வெறும் 43 ரூபா தான் வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அது இல்லாம இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒயிட்ல மார்பிள் டிசைன்ஸ். அதாவது நம்ம கிட்ட இருக்க எல்லாமே இப்போதைக்கு இட்டாலிக் மார்பிள் டிசைன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இட்டாலிக் மார்பிள் டிசைன்ஸ் மட்டும் தான் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த டைல்ஸ் மாடல், மொசைக் மாடல், கிரானைட் மாடல் அதெல்லாம் பழைய மாடல் ஆகி போச்சு. அதெல்லாம் இப்போ ட்ரெண்டே கிடையாது. இப்போ போடுறது எல்லாமே இட்டாலிக் மார்பிள் டிசைன்ஸ் மட்டும் தான். இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா டயனா பீச், ஒரு பீச் கலர் வந்து என்னைக்குமே நிக்காம ஓடக்கூடிய ஒரு டிசைன்ஸ். இதுக்கு வந்து எண்டிங்கே கிடையாது. எப்பவுமே ஒரு ஆர்கிடெக்சரா இருந்தாலும் சரி, எல்லா ஒரு பிரீமியம் கஸ்டமர் இருந்தாலும் சரி, இந்த லைட் கலர் சூஸ் பண்ணுவாங்க. லைட் கலரை வந்து விரும்புறவங்க இந்த மாதிரி பீச் வந்து ரெகுலராகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்கான் ப்ளூ, இது வந்து ஒரு கோல்டன் சீரியஸ். இதுவுமே இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு வீடு ஃபுல்லா போட்டீங்கன்னா ஒரு வேவ்ஸ் வர மாதிரி வந்து பிளஸ் உங்களுக்கு அந்த இன்க்ளூடிங்ல கோல்டன் சீரிஸ்ல வந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இந்த டிசைன்லாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரே பேட்டர்ன்லேயே வந்துடும். இதுவுமே நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அதாவது கஸ்டமர்ஸ் வந்து பல விதமா இருக்காங்க. ஒரு கஸ்டமருக்கு ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரே டிசைன்ல பல கலரும் வச்சிருக்கோம், ஒரே கலர்ல பல டிசைனும் வச்சிருக்கோம். உங்களோட கற்பனையை வந்து சுருக்காம அதை விரிவுபடுத்துறதுக்கான உள்ள எல்லா ஏற்பாடுமே நம்ம ஷோரூம்ல பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒயிட் மார்பிள் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேட்லேயே ஒரிஜினலா இப்போ இது வந்து பெரிய பெரிய பிராண்ட்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா 65 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்ல போகுது. இதே டிசைனை நீங்க நிறைய பிராண்ட்ல பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்குற எல்லா முன்னணி பிராண்ட்ல இந்த டிசைன் வந்துருச்சு. ஆனா அவங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் 65 ரூபாய் வரைக்கும் போற டிசைனை நம்ம கிட்ட வெறும் 43 ரூபாய் தான் வித்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பிராண்டுக்கும் நமக்கு எதனால பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகுது, நம்ம கிட்ட எதனால கம்மியா இருக்குன்றதை நம்ம போக போக வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் சீரிஸ்ல ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஹை கிளாசி மெட்டீரியல், அதாவது உங்களுக்கு அப்படியே பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரியே பிரதிபலிக்கும். இப்போ நார்மல் கிளாஸியும் இருக்கு, இதுல வந்து ஹை கிளாஸியும் இருக்கு. ஹை கிளாஸின் போது கலர் உங்களுக்கு டார்க்கா இருக்கும், பிளஸ் அந்த கிளாசினஸும் அதிகமா இருக்கும். இதெல்லாம் செம ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இந்த கெபான் ப்ளூன்ற டிசைன் இதே மாதிரி டிசைன்ஸ்லயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 30 டிசைன்ஸ் புதுசா வந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 கண்டெய்னர் வந்துட்டே இருக்கு ஆன் த வே. இன்னொரு 1 வீக்ல இங்க ரிசீவ் ஆயிரும். இந்த டைலோட ரேட் எப்படின்னா? இப்போ இந்த டைல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு 60 ரூபாய் 64 ரூபாய் போயிட்டு இருக்க டைல், இது நம்ம கடையில வெறும் 53 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்றத பொறுத்து நம்ம நெகோஷியபிளும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பக்கா 10 mm திக்னஸ்ல இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியில எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது, உங்களுக்கு குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் வராது. நீங்க கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தபிளான டைலா இருக்கும் இது வந்து. இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்டோனா ரெட், இதுவுமே ஒரிஜினலா உங்களுக்கு அந்த இட்டாலிக் மார்பிள் ஃபினிஷ்லயே தான் வரும். இது நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போறது, ஒரு ரோஸ் வித் பிங்க் கலர்ல போகக்கூடியது. நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப லைக் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா ஒயிட் பேஸ்ல நிறைய இருக்கு, ஐவரி இருக்கு. இப்போ டிசைனை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 100க்கும் மேல உள்ள டிசைன்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே வீடியோல வந்து நம்ம தெளிவா காமிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கணும்ன்றனால ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல உள்ள டிசைன் மட்டும் காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய டிசைன் கரண்ட் அப்டேட்ல உள்ளதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா ஷோரூம் கிளம்பி வந்துருங்க. கரண்ட்ல என்ன டிசைன் ட்ரெண்டிங்ல இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு உங்க வீட்டுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டான உள்ள டைல்ஸை நம்மளே சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 2x2 சைஸ்ல பார்க்க போறோம். 2x2ல வந்து சுகர் பினிஷ். இவ்வளவு நாளா வந்து எல்லா இடத்துலயுமே 2x2ல பெரும்பாலான வீடுகள்ல வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி தான் பார்த்திருப்போம். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா என்ன வந்திருக்குன்னா நமக்கு வந்து சுகர் பினிஷ்ல விடுறாங்க. இந்த சுகர் பினிஷை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அப்படியே கிளிட்டர் ஆகும். ஒரு டிசைனுமே மேல உங்களோட லைட்டிங்க்கு தனித்தனியா அப்படியே கிளிட்டர் ஆகி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி தெரியற மாதிரி இருக்கும். இந்த கோல்டன் சீரியஸ் வித் இந்த ஒயிட் காம்பினேஷன் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இப்போ தான் ரீசெண்டா எங்களுக்கு வந்துச்சு, போன வாரம் தான் லோடு வந்துச்சு. இதுலயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வெளியில நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 கண்டெய்னர் வந்துட்டு இருக்கு. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா 4x2 டிசைன்ல ரொம்ப ட்ரெண்டான டிசைன். இப்போ அதையே 2x2ல வந்து ஒரு சுகர் பினிஷ் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க. இதோட பிரைஸ் எப்படின்னா? இப்போ இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 46 47 போகக்கூடிய டிசைன் நம்ம கிட்ட வெறும் 40 ரூபாய் தான். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் வெளியில எந்த கடையிலுமே கிடைக்காது, அந்த அளவுக்கு ரேரான உள்ள கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒயிட்லயே உங்களுக்கு வந்து கிரே ஷேடிங்ல வரும், கிரே வித் ஆஷ் ஷேடிங்ல வரும். ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். நார்மலா எல்லாருமே ஒயிட் பேஸ்ல செலக்ட் பண்றாங்க. இந்த டிசைன் அதிகமா விரும்பி எடுக்கிறாங்க. சுகர் பினிஷ்ல வித் கிளிட்டரோட வந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஒரு
கிரே பேஸ்டு டிசைன். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அதாவது இதை பார்த்தீங்கன்னா மேட் வித் கார்விங். இது வந்து ஃபுல்லா மேட்ல இருக்கும். இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியா கிளிட்டர் ஆகும். அதுதான் இதோட ஹைலைட்டர். உங்களுக்கு நான் இதை வந்து வெளியில லைட்ல வச்சு காட்டுறேன், உங்களுக்கு அப்போ கிளியரா தெரியும். இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரவுன் பேஸ்ல வந்திருக்கும். ஃபுல்லா உங்களுக்கு அந்த கிளியர் மார்பனைட் மாதிரியே வந்திருக்கும். இதுவுமே சுகர் ஃபினிஷ் தான். உங்களுக்கு ஃபுல்லா லைட் போட்டா நல்லா கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டிசைனை பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கஸ்டமர் இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் போடணும்னு போட்டிருக்காங்க. பிளஸ் ஏற்கனவே பால்கனி போட்டிருந்த வீட்டுக்காரங்க நான் இதை உடைச்சிட்டு இந்த டிசைனை போட போறேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போன சம்பவம்லாம் இருக்கு. ரொம்ப பிரைட்டா இருக்கும். இது வந்து அந்த ஸ்டார் மாடல்ல இருக்கிறதுனால நிறைய பேர் இதை விரும்பி எடுக்கிறாங்க. இதுவுமே ஒரு கிரே பேஸ் தான். ஒரிஜினலா மார்பிள் மாதிரியே தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். ஆர்கிடெக்சர்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் கண்ணை மூடிட்டு எடுத்துருவாங்க. இந்த கிரே பேஸ் டிசைன்ஸ் எல்லாம் இது நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கிட்ட 4x2 அவைலபிளா இருக்கு. அதே டிசைன் அப்படியே நம்ம 2x2 பார்த்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சில பேர் எனக்கு 2x2 தான் வேணும், இடம் வந்து கோர்ஸா இருக்கு, அதனால சின்ன 2x2 டைல்ஸ் தான் போடுவேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக அதே டிசைனை இதுல வந்து போட்டு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன்ஸ். 2x2ல இருக்கிறதுலே சேல்ஸ்ல ராஜானா அது இவர் தான். இந்த டிசைனை பாத்தீங்கன்னா சபியா பீச்னு நம்ம கிட்ட 4x2ல இருக்கு. அதே டிசைனை அப்படியே நம்ம வந்து மேட் கார்விங்ல கொண்டு வந்திருக்கோம். இதுவுமே உங்களுக்கு சுத்தி உள்ள இடம்லாம் அந்த மேட்ல இருந்துட்டு அந்த டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த கிளிட்டர் ஆகும். அப்படின்னும் போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இதோட பிரைஸ் எப்படின்னா மேட் கார்விங்கை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து 50 ரூபாய் 53 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட வெறும் 43 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கு. இப்போ 2x2ல சுகர் ஃபினிஷ்னு சொல்லியிருந்தேன். அந்த சுகர் ஃபினிஷ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த லைட்டிங் நீங்க கொடுக்கும்போது அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு அந்த கிளிட்டர்னஸ் தெரியும். சுகர் மாதிரியே உங்களுக்கு அந்த கிளிட்டர்னஸ் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் இது வந்து ஒரு கிரிப் மாதிரியும் இருக்கும், கிளாசி மாதிரியும் இருக்கும். 2-in-1 ஆப்ஷன் மாதிரி இது வந்து. அதே மாதிரியே 2x2லேயே மேட் கார்விங் சொல்லியிருந்தேன். அந்த மேட் கார்விங்கை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சர்ஃபேஸுமே அந்த டிசைன்ஸ் மட்டும் தனியாக கிளிட்டர் ஆகும் பாருங்க. அதுவே ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் வீட்டில் போட்டீங்கன்னா ரொம்ப பிரீமியமா ஃபீல் ஆகும். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சீரிஸ்ல 2x2ல சுகர் ஃபினிஷ் தான். உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி பேட்டர்ன் கண்டினியூ ஆயிரும். பிளஸ் டார்க்கா இருக்கும். நிறைய பேர் டார்க் டிசைன்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இந்த டிசைன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்க்கிங் டைல்ஸ் பார்க்க போறோம். ஒண்ணுக்கு ஒன்று பார்க்கிங். இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில பார்க்கிங்லயோ சரி இல்ல பால்கனிலயோ வராண்டாலயோ போடக்கூடிய டைல்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸே தெரியும். திக்னஸ் உங்களுக்கு 10 mm வந்துடும். பிளஸ் இதோட கிரிப் வந்து சின்ன சின்ன கல்லை வந்து அடுக்கி வச்சு ஒரு டிசைன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன்ஸ். இதோட பிரைஸ்லாம் எப்படின்னா இப்போ இதெல்லாம் வெறும் 35 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலா ஆத்தங்குடி ஃபினிஷ்லேயே வந்திருக்கும். பக்காவா அந்த ஆத்தங்குடி மாடல் எப்படி இருக்குமோ அதை அப்படியே செதுக்கி பண்ணியிருக்காங்க. வெளியில அவுட்டோர்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும் இதெல்லாம். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்ல ரொம்ப பிரமாதமான சேல்ஸ் ஆகக்கூடிய டிசைன் இந்த டிசைன் தான். அதாவது இதுலயும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி இதுல ஒரு பேட்டர்னுமே தனித்தனி ஒரு ஸ்டோனை வச்சு பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுல ஃபீல் பண்ணாலே தெரியும். நீங்க நடந்தாலும் அந்த ஃபீலிங் தெரியும், தடவி பார்த்தாலும் தெரியும். ஒரு ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும், அந்த ஹைலைட்டர் ஆகி ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும்போது இது வந்து ஒரு பிரீமியமா தெரியும். இந்த இதை போட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு வெயிட் நான் தாங்கும்? இதெல்லாம் உங்களுக்கு 15 டன் வரைக்கும் வெயிட் தாங்கும். கம்பெனி சைட்லேயே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. நீங்க கார்ல இருந்து லாரி வரைக்கும் நிப்பாட்டினாலும் அது ஒண்ணுமே டேமேஜ் ஆகாது. இப்போ காரைக்குடி சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உட்டன்லயே உங்களுக்கு அந்த உட் கார்விங் அந்த டிசைன்ஸ் எல்லாம் போடுறது அந்த கலர் கோட்டிங் கொடுக்கறதெல்லாம் அது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. அதே மாதிரியே இது ஒரு காரைக்குடி ஸ்பெஷல் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த கலர் கோட்டிங் கொடுத்துருக்கத பாத்தீங்கன்னா ஒரு ஃபெதர் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஊஞ்சலையோ சரி உட்டன்ல பண்ணக்கூடிய கலர்ஸ் உட்டன்ல பண்ணக்கூடிய டிசைன்ஸ் அது அப்படியே உங்களுக்கு டைல்ல வரும்போது இதுவும் ஒரு ட்ரெடிஷனலான மெத்தட் மாதிரி தெரியும். இதெல்லாம் என்ன சைஸ்னா? இது எல்லாமே 1:1 சைஸ் வித் 10 mm திக்னஸ்ல வந்துடும். இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலரான டிசைன். இதெல்லாம் நிறைய கிட்ஸுக்கு கூட பிடிச்சிருக்கு. நிறைய பெரியவங்க எல்லாம் இதை பிடிச்சி ரெகுலராகவே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை ஸ்டாக் பண்ணாலும் நமக்கு ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்குது டிசைன்ஸ் எல்லாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட் கலராக தெரியும். இப்போ சில பேர் வந்து பிரைட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. பார்க்கிங் வெளியில் அவுட்டோரில் போடக்கூடியது அதுக்கெல்லாம் இது தாராளமாக போடலாம். நல்லா பிரைட்டாக ப்ளூ வித் ஆஷ் மாதிரி வரும். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் மல்டி கலரில் உங்களுக்கு அந்த ஹனிபி மாடல்லே வரும். உங்களுக்கு அந்த கிரிப்னஸ்லாம் நல்லா தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிப் வந்து ஒரு மண் மேலே ஒட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் கிரிப் கிடைக்கும் நம்ம காலுக்கு. நிறைய பேர் இதெல்லாம் விரும்பி எடுக்கிறாங்க அந்த கிரிப்னஸ்க்காகவே. இப்போ பைக் ஸ்டாண்ட் எல்லாம் போடுறோம்னா இது வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க. அதாவது கம்பெனி சைட்லேருந்தே 15 டன் வரைக்கும் தாங்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா பைக் ஸ்டாண்ட் இல்லை உங்களுக்கு காரே வந்து நிப்பாட்டி லாரியா வந்து நிப்பாட்டினாலும் உங்களுக்கு அந்த பிரேக்கேஜே வராது. இப்போ அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐவரி பேஸ்லேயே லைட் கலரில் வரும். இதுவும் நல்லா நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய டிசைனாக தான் இருக்கு. இப்போ 1:1 பார்க்கிங்லேயே சேல்ஸில் வந்து ராஜா யாருன்னா இந்த டிசைன் தான். அதாவது இந்த டிசைன் வந்து வந்ததுல இருந்தே ஒரு வாரத்தில் ஒரு கண்டெய்னர் இறக்கினாலும் சரி ஒரே வாரத்தில் அது வித்துரும். அந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுக்குள்ள இருந்து ஆர்கிடெக்சர்ல இருந்து எல்லாருமே அதை வந்து விரும்பி எடுத்துட்டு போற டிசைன்ஸ் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அதே டிசைன் அந்த பக்கம் ப்ளூ வித் இதுல பார்த்தோம். அதே இதுல இது வந்து ஐவரி பேஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த ஹனிபி டிசைன்ஸ் தான். உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் வந்து ரொம்பவே ஃபீல் ஆகும். நீங்க நின்று பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிரிப்னஸ் நல்லா இருக்கும். இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூழாங்கல் போட்டு சுற்றி அந்த கிராஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கிராஸ் போட்ட மாதிரி. இப்போ இதெல்லாம் நம்ம அந்த கேரளா
சைடு ரொம்ப ஃபேமஸ். நீங்க ஒரிஜினலா வந்து ஒரு இயற்கையாவே ஒரு கார்டன் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வரும் இந்த கல்லெல்லாம் போட்டீங்கன்னா. நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம். அடுத்து இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்னஸான டிசைன் தான். இப்போ ரீசெண்டாக போன வாரம் தான் புது டிசைன் வந்து லான்ச் ஆயிருக்கு. ரொம்ப வர எல்லா கஸ்டமருமே இதை விரும்பி எடுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரியே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் பிரமாதமா. இது கலர்லாம் ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பா இல்ல. இப்போ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் இங்க் தான் யூஸ் பண்றாங்க. அதனால உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகுறதுக்கோ கலர் அந்த டல் ஆகுறதுக்கோ எந்த ஒரு சான்ஸும் இருக்காது. இப்போ இதுவுமே எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆத்தங்குடி பேட்டர்ன்ல தான் வருது. இதுவும் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான். இதுவும் அந்த கிரே கலர் பேட்டர்ன்லயே வந்துடும். பார்க்கிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. எல்லா டிசைனுமே உங்களுக்கு வந்து வீடியோல காட்ட முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைனை மட்டும் வீடியோல காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய டிசைன் டே பை டே உங்களுக்கு கண்டெய்னர் ரிசீவ் ஆயிட்டே தான் இருக்கும். வர வர புது டிசைன்ஸ் எல்லாம் வீடியோல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நேர்ல ஷோரூம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்ன 1:1 பார்க்கிங் பார்த்தோம். இது வந்து 16:16 பார்க்கிங். அதாவது இதுல இருந்து சைஸ்ல பெருசு பிளஸ் திக்னஸ்லயும் பெருசு. உங்களுக்கு வந்து 12 இருந்து 14 mm வரைக்கும் திக்னஸ் வந்துடும். இது வந்து ஹெவி, அதாவது இண்டஸ்ட்ரியல் வரைக்கும் நீங்க இதை போடலாம். பெரிய பெரிய லாரிங்க வந்து இறங்கினாலும் இது வந்து ஒண்ணுமே ஆகாது. இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ். இப்போ ஆர்கிடெக்சர்ஸ்லாம் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த நேரம் எனக்கு கண்டிப்பா கால் வந்திருக்கும். ஏன்னா ஆர்கிடெக்டர் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி டிசைனை கண்ணை மூடிட்டு லட்டு மாதிரி தூக்கிடுவாங்க. இப்போ இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐவரி பேஸ்ல லைட் கலர்ல உள்ள டிசைனு, ஆஷும் ஐவரியும் சேர்ந்தது. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து சின்ன சின்ன கார்விங் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். சக்கராசா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரெடிஷ்னல் கார்விங்ஸ், அதாவது 1960-70 உள்ள காலத்தில் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் இதில் வந்து சின்ன சின்னதாக அவ்வளோ ரசிச்சு உங்களுக்கு கார்விங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டிசைனை நேரில் நீங்கள் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதோட பிரைஸ்லாம் எப்படின்னா இப்போ இதெல்லாம் மார்க்கெட்டில் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட வெறும் 44 ரூபாய் தான். பிளஸ் திக்னஸ் வந்து 14 mm வரைக்கும் திக்னஸ் இருக்கும். இதுவும் அதே 16x16 உள்ளதுதான். கிரே கலர் பேட்டர்ன். உங்களுக்கு ஒரிஜினல் அந்த ஸ்டோனை வந்து கட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதே பேட்டர்ன்ல உள்ளதுதான். இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க ஷோரூம்ல விசிட் பண்ணி பாருங்க. அதிகமான கலெக்ஷன்ஸ் இன்னும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எலிவேஷன் டைல்ஸ் பார்க்க போறோம். இது வந்து 1:1 ஹை டெப்த் எலிவேஷன். அதாவது ஒரு டிசைனுமே உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். வெளியில வந்து ஒரிஜினலா ஒரு ஸ்டோன் கிளாடிங் பண்ண மாதிரியே இருக்கும். இது வந்து ஹை டெப்த் எலிவேஷன். இதெல்லாம் பாருங்க, ஒரு டிசைன்ஸ்ல நிறைய மாடல் இருக்கு. இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இப்போ தான் ரீசெண்டா வந்து இறங்கிச்சு. கரெக்டா இறங்கி 2 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு தான் ஒட்டி போர்ட்லயே போட்டிருக்கோம் டிசைன்ஸை. இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். பிளாக் வித் கோல்டன் சீரியஸ். நிறைய பேர் பிளாக் தீம்ல கேட்பாங்க. அவங்களுக்குள்ள டிசைன்ஸ் தான் இதெல்லாம். இந்த டிசைன்லாம் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அந்த மொசைக் டிசைன்ஸ் எல்லாம் உள்ள பிரிண்ட் பண்ணி ஒரிஜினலா அந்த கிளாடிங் ஸ்டோன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அந்த ஸ்டோன்லயே ஒரு கொடி படர்ந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஃபினிஷ். இதுவும் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த டிசைனை பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு ஆர்கிடெக்சர்லாம் ஒரு சில இடத்துல எலிவேஷன்ல வந்து இந்த மாதிரி டிசைன் தான் மார்க்அப் வேணும், இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள டிசைன் இது நிறைய பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது ரெட் கலர்ல உங்களுக்கு அந்த இதை பாருங்க, இது வந்து ஒரு ஸ்டோனுமே உங்களுக்கு வெளியில ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கும். ஒரு ஸ்டோனும் வச்சு அடுக்கி கிளாடிங் ஸ்டோன் பண்ண மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நீங்க கிளாடிங் ஸ்டோன்ல போனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 300 ரூபாய் 350 ரூபாய் வரும். அதெல்லாம் நம்ம கிட்ட வந்து வெறும் 43 ரூபாயில முடிஞ்சிருது. இந்த டிசைன்லாம் பாருங்க, அவ்வளவு பிரைட்டா எல்லா லேடிஸுக்குமே இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிக்குது. இன்னைக்கு வந்து நம்ம ஷோரூம்ல ஒரு 5 வீட்டுல வந்து எழுத்தல 3 வீட்டுக்கு இந்த டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க. எல்லா டைலோட பிரைஸுமே வந்து சேம் ஆனா? ஆமா, எல்லா டிசைனுமே ஒரே பிரைஸ் தான் வரும். வெறும் 43 ரூபாய் தான் வரும். திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm திக்னஸ்லாம் வந்துடும். இந்த டிசைன்லாம் பாருங்க, இது ரொம்ப மல்டி கலர்ல. இது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் தான். இதுவுமே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. போட்டாலும் சூப்பரா தெரியும். இந்த டிசைனை பாருங்க, இது வந்து ஒரு பிளாக் தீம்ல உங்களுக்கு லைட்டா அங்கங்க அந்த ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபுல்லா ஒட்டி பார்த்தா தான் இந்த டிசைனோட அழகே தெரியும். தனியா பார்த்தா தெரியாது. ஒரு பிளாக் தீம்ல ஒரு பிளாக் லவர்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம எலிவேஷன்ல ஒரு ஹைலைட்டர் வந்து இவர் தான். அதாவது இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலி டைப். இன்னைக்கு ஜாலி டைப் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நீங்க நார்மலா ஒரு ஜாலி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். காஸ்ட் வைஸ்ல அதிகமா இருக்கும். இது வந்து நீங்க வால்லே இந்த டைல ஒட்டிங்க அப்படின்னா ஒரிஜினலா அந்த ஜாலி ஒர்க் பண்ண மாதிரியே தெரியும். இதுவுமே அந்த மல்டில பிளாக் வித் கலரிங்ல வரும். நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இதுல பாருங்க நிறைய டிசைன் இருக்கு. இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எலிவேஷனை பொறுத்த அளவுக்கு. அது இதே டிசைன்ல முன்ன ஒரு ப்ளூ வித் ஒயிட் காமிச்சிருப்பேன். இது பிளாக் வித் எல்லோ. ரொம்ப பிளாக் விரும்பி எடுக்கிறவங்களாம் இது அதிகமா எடுக்கிறாங்க. பிளஸ் எலிவேஷனை பொறுத்தவரைக்கும் பிளாக் இந்த மாதிரி டார்க் கலர் தான் அதிகமா மூவ்மெண்ட்டும் ஆகும். இதை பாருங்க, இதுவும் ஜாலி தான். அந்த ரெட் கலர் ஜாலி காமிச்சிருந்தேன். அந்த ரெட் மாதிரியே இது வந்து ஒயிட் பேஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு சைட்டுக்குலாம் போச்சுன்னா 200 ரூபாய் 300 ரூபாய் தான் போகும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிரானைட் ஒர்க்ல பண்ணிருப்பாங்க. கிரானைட்ல சின்ன சின்னதா லைன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி வரிசையா பண்ணிருப்பாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 800 ரூபாய் 850 ரூபாய் வரும். அதே சேமா உங்களுக்கு வந்து டைல்ல போட்டுருக்கு. இதுல நீங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணலாம். நீங்க ஒரு வால்ல ஒட்டிட்டோ சரி இல்ல ரிசப்ஷன்லயும் சரி நீங்க ஒட்டி விட்டுட்டு மேல ஒரு சின்னதா மோட்டர் செட்டப் பண்ணீங்க அப்படின்னா மெதுவா அந்த வாட்டர் ஃபால்ஸ் விழும்போது ஒரு அருவில இருந்து தண்ணி விழுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கு இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு கிளாடிங் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க, வரிசையா பாருங்க ஒன்னொன்னா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினலா சின்ன சின்ன கல்லுங்களை அடிக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே உள்ள டிசைன்ஸ் தான். இதை பாருங்க, இந்த டிசைன்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கும்.
பிரைட்டா ப்ளூ வித் ஒயிட்ல நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல உள்ள டிசைன். இதுவுமே இந்த சின்ன சின்ன கல்லுங்களை வச்சு பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நம்ம பார்த்துட்டே போலாம். ஏகப்பட்ட டிசைன்ஸ் இதுல நம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பாத்ரூம் டைல்ஸ் பார்க்க போறோம். அதாவது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4x2 டைல்ஸ்ல பெரிய டைல்ஸை இந்த மாதிரி ஒரு டார்க் கொடுத்து சின்ன பீஸ் கட் பண்ணி ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்செப்ட்லயே நமக்கு வந்து பட்ஜெட்டிவா வேணும். ஏன்னா 4x2 பெரிய சைஸ் போகும்போது லேயிங் காஸ்ட் அதிகமா வரும், சில பேர் கல்லோட காஸ்ட் அதிகமா போகும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்னா அதே ஃபீலை வந்து பாத்ரூமுக்கு கொண்டு வரணும், பிளஸ் பட்ஜெட்டிவா கொண்டு வரணும். அந்த கான்செப்ட்ல எடுத்து வந்த டிசைன்ஸ் தான் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இது பாருங்க, இது ஒரு டிசைன், அதுல பிளாக் வித் ஒயிட், இது அதுல ஒயிட் வித் பிரவுன். இதோட பிரைஸ்லாம் எப்படின்னா இதெல்லாம் வெறும் 33 ரூபாய்க்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க 4x2 எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா 50 ரூபா 53 ரூபா வரும். அதே இது நீங்க இதுல பட்ஜெட்டிவா வால் டைல்ல உங்களுக்கு வெறும் 33 ரூபாயில உங்க பாத்ரூம் வந்து பெரிய டைல் ஓட்டின பாத்ரூம் மாதிரி மாத்திரலாம். இதெல்லாம் பாருங்க செம்ம ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், பிளாக் வித் கோல்டன். இது வந்து கான்செப்ட். இது வந்து எப்போ இருக்க மாதிரி தான், கீழே 3 அடி ஓட்டிட்டு மேல 2 அடி ஹைலைட்டர், மேல 2 அடி லைட். இது நார்மல் எப்போ உள்ளதுதான். இதெல்லாம் வெறும் 28 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சனுக்குலாம் இந்த டிசைன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். எல்லா கஸ்டமருமே கிச்சனுக்கு செலக்ட் பண்ண மோஸ்ட்லி 80% இந்த டிசைனை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த டிசைன் அவ்வளோ ஒரு பிரமாண்டமா இருக்கும், மூங்கில் கூட போட்டு இருக்குது. இதெல்லாம் வெறும் 28 ரூபாய் தான். இது பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டார்க்கா அவ்வளோ கிளாரிட்டியா, இந்த மாதுளை பழத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கும் ஒரிஜினலா இருந்த மாதிரி. அதாவது இதுல யூஸ் பண்றது வந்து இம்போர்ட்டட் இங்க் யூஸ் பண்றாங்க. அப்படின்னும் போது அந்த கிளாரிட்டி வந்து அவ்வளோ அக்யூரேட்டா வரும். ஆனா இருந்து வெறும் 28 ரூபாய்க்கு ஹோல்சேல் ரேட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாருங்க பாத்ரூம் மாடல், உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோட இதெல்லாம் கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இது வந்து பிளைனா அந்த ஆர்கிடெக்சர்ஸ்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க, அதுக்குள்ள டிசைன்ஸ். இது நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான். இப்போ இந்த டிசைன் பாருங்க, இதே இதுல பட்டர்ஃப்ளை போட்டு பாத்ரூமுக்கு பார்த்தோம். அதே இது பட்டர்ஃப்ளை தூக்கிட்டு இந்த கப்பு போட்டோம் அப்படின்னா இது வந்து கிச்சன் சீரிஸா மாறிடும். இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம பாத்ரூம் காமிச்சிருந்தால அதே டிசைன்ஸ் தான். கிச்சன் டைல்ஸ் ரேட்டும் எல்லாமே சேம் ஆனா எல்லாமே ஒரே ரேட் தான். கிச்சன் பாத்ரூம் எல்லாம் வால் டைல்ஸ் எல்லாமே ஒரே ரேட் 28 ரூபாய். இந்த மாதிரி மார்பிள் மட்டும் ஒரு 33 ரூபாய் தான் வரும். லேடிஸ்க்குலாம் ரொம்ப அதிகமா விரும்பி எடுக்கிறாங்க இந்த பிங்க் கலர்லாம். இந்த டிசைன் பாருங்க, பிளாக் வித் மார்பிள் மாதிரியே தெரியும், ஒரிஜினல் மார்பிள் மாதிரியே வந்துடும். நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இதெல்லாம் இது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபா? எல்லாமே 100% வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. அதாவது நேர்ல வந்தா தான் ஃபுல் டிசைனே காட்ட முடியும், வீடியோல வந்து எல்லாத்தையும் பொறுமையா காட்ட முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய டிசைன்ஸ் நமக்கு ஷோரூம்லயே இருக்கு, பிளஸ் டிஸ்பிளேலாம் வச்சிருக்கோம். இது போக இன்னும் வாரம் நமக்கு ஒரு 4-5 கண்டெய்னர் வந்துட்டே இருக்கும். அப்படிங்கும்போது புது டிசைன்ஸ் எப்பவுமே வீக்லி அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். கிளம்பி ஷோரூமுக்கு வாங்க, நம்ம பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம பண்ணி கொடுக்கலாம். உங்க வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ். அதே மாதிரி குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய டிசைன்ஸ் இதுதான். நல்லா ஃபாஸ்ட் சேல்ஸ். இதெல்லாம் இது சேம் ரேட்டானா? இதுவுமே சேம் ரேட் தான், வெறும் 28 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து லைட் டார்க் கான்செப்ட். இது கீழே வந்து லைட், மேல வந்து டார்க். இது வந்து ஒரு யூனிக்னஸான ஒரு பில்டர்ஸ் இப்போ உள்ள ஆர்கிடெக்சர்லாம் இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. இது நல்லா யூனிக்கா இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் உங்களுக்கு அந்த மார்பிள் ஃபினிஷ்லேயே வந்துடும். லைட் டார்க் கான்செப்ட்ல கீழே வந்து டார்க், மேல வந்து அந்த கட் பண்ணி மார்பிள் ஃபினிஷ்லேயே வந்துடும். இது நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா பென் குயின்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆகுது. அதாவது இந்த பொம்மை ஐட்டங்கள், மீன் ஐட்டங்கள்லாம் கிட்ஸுக்கு தான் ரொம்ப அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ உங்க ஷோரூம்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு? ஆஃபர் பொறுத்தளவுக்கு நம்ம ஷோரூம்ல 365 நாளுமே ஆஃபர் தான். அதாவது கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆஃபர் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாஷ் பேசன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நீங்க மார்க்கெட்ல வாங்க 1800 ரூபாய் வரும். அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறோம். ஒருத்தவங்களும் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாஷ் பேசன், வெஸ்டர்ன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் நம்ம கிட்ட ஃப்ரீயா பண்ணி கொடுத்துக்கிறோம் கஸ்டமருக்கு. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே 2க்கு 4 டைல்ஸோட ஸ்டாக் லிஸ்ட். இது எல்லாமே நம்மளோட ஓன் ஸ்டாக். நம்ம இப்போ ஷோரூம்ல பார்த்த எல்லா டிசைனுமே நம்ம கிட்ட ஓனா ஸ்டாக் இருக்கு உள்ள. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 2க்கு 2 டிசைன்ஸ். இதுல இருந்து லென்த் வரைக்கும் உள்ள குடோன் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஃபுல் ஸ்டாக். ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 பாக்ஸ் ஒரே டிசைன்லேயே ஸ்டாக் வச்சிருப்போம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாவே அங்க உள்ள குடோன் வரைக்குமே 2x2 ஸ்டாக் தான் ஃபுல்லா வச்சிருக்கோம். நமக்கு வந்து வாரம் கண்டெய்னர் வந்துட்டே இருக்கும். புது டிசைன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். டைரக்டா ஃபேக்டரியில இருந்து எடுத்து டைரக்டா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் ரேட்டுக்கே கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இப்போ தமிழ்நாட்டில் முன்னணியா இருக்கிற பெரிய டைல்ஸ் பிராண்டுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ டைல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தான். அதாவது டைல்ஸ்ன்றது குஜராத்தில் ஒரு ஏரியாவில் மேனுஃபேக்சரிங் ஆகுறது. குஜராத் ஃபுல்லாக தான் டைல்ஸை வந்து தயாரித்து மொத்த வேர்ல்டுக்குமே சப்ளை பண்ணுறாங்க. குஜராத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000 கம்பெனிக்கு மேலே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயும் இருக்கிற முன்னணி பிராண்ட் எல்லாருமே அதே குஜராத்தில், நான் ஒரு கம்பெனியில் எடுக்கிறேன் அப்படின்னா அதே கம்பெனியில் தான் அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த அட்டை பாக்ஸ் மட்டும்தான் வேற மாறப்போகுது. உள்ள இருக்கிறது வெறும் கல்லு மண்ணு தான். இதுல வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த முன்னணி பிராண்ட் வந்து ஒரு நடிகைகளை வச்சு விளம்பரப்படுத்துறாங்க. அதுக்கு உண்டான செலவுகளும் அதுக்கு உண்டான மார்க்கெட்டிங்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் உங்களுக்கு அந்த பிராண்டுன்ற பேர்ல அந்த காஸ்ட் வந்து அதிகமாகுது. மற்றபடி நீங்க பிராண்டுன்னு நினைச்சு காசு அதிகமாக கொடுத்து வாங்குற எந்த பொருளுமே நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்து கிடையாது. அவங்க அந்த நடிகருக்கும் நடிகைக்கும் கொடுக்குற அமௌண்ட்டை தான் நீங்க உங்களுக்கு பிராண்டுன்ற பேர்ல
கொடுக்குறீங்க. இப்போ பிராண்டோட குவாலிட்டிக்கும் உங்க குவாலிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ஒரு குவாலிட்டியான டைலை மக்கள் எதை நம்பி வாங்குறது? சிம்பிளுங்க. நம்ம எவ்வளோ நேரம் எல்லா வீடியோவும் எடுத்துட்டோம், எல்லா டிசைனுமே பேசிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா டிசைனுமே எல்லா டைல்ஸ்காரங்களும் அதே டிசைனை தான் காட்டுவாங்க. எல்லா கடையிலையுமே அதே டிஸ்பிளே இருக்கும், எல்லா ஷோரூம் இருக்கும். ஆனால் இந்த பிராண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த குவாலிட்டிக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒரு தெளிவான ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ ஒரு டைல்ஸுன்றது வந்து குஜராத்தில் தயாராகுது. ஆல் ஓவர் வேர்ல்டுக்குமே குஜராத்தில் வந்து அந்த சப்ளை போயிட்டு இருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லாருக்குமே மொபைல் ஃபோன் இருக்கு, எல்லாரும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு முன்ன மாதிரி மறைமுக வியாபாரங்கள்லாம் இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. இப்போ ஒரு டைல்ஸை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மூலப்பொருள் வந்து வெறும் மண்ணு தான். அந்த மண்ணு வந்து எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல குக்கிராம மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரி தான். அந்த ஊர்ல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மண்ணு தான். மண்ணு, பாறை, அது எல்லாமே வெட்டி எடுத்து ஒரு டைல்ஸுக்கும் ஒரு கிளாஸி, மேட்டு, கார்விங்னு தனித்தனி மெட்டீரியலுக்குமே தனித்தனி மண்ணு வச்சிருக்காங்க. அந்த மண்ணுங்களை வந்து அரைச்சி கூல் பண்ணி அதை வந்து சிமெண்ட் ப்ராசஸ்ல மாத்தி அதை வந்து ஒரு ஹைட்ராலிக் மிஷின்ல பிரஸ் பண்ணி மோல்டிங் பண்ணி உங்களுக்கு மேல வந்து 3D பிரிண்டிங் பண்றாங்க. அந்த என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து பிரிண்டிங் பண்றாங்க. இவ்வளவுதான் டைல்ஸ்ல இருக்குது. மற்றபடி நம்ம எதுவும் எலக்ட்ரானிக்ல சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது வெறும் கல்லு. அந்த கல்லை குவாலிட்டியா யாரு செய்யறா அதை பொறுத்து தான் இன்னைக்கு டைல்ஸ்ன்றதுல ஒரு பிராண்டா நிற்கும். இப்போ இன்னைக்கு முன்னணி பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதே குஜராத் கம்பெனில தான் நாங்களும் வாங்குவோம், அந்த பிராண்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பிராண்ட் என்ன பண்றாங்கன்னா டைல்ஸ் அடிச்சு பிரிண்ட் ஆகி வரும். பேக்கிங் செக்ஷன்ல அவங்க பிராண்டோட நேம் அதுல போட்டு பேக் பண்ணிடுவாங்க. நாங்க என்ன பண்றோம்னா ஃபேக்டரியோட நேம்ல டைல்ஸ் வந்து பேக் பண்றோம். இவ்வளவுதான் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். உள்ள இருக்கிறது என்னமோ வெறும் கல்லு, வெறும் மண்ணு தான். அந்த பிராண்டு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி பிராண்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு முன்னணி நடிகரை வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த நடிகருக்கு ஒரு 600 கோடி சம்பளத்தை கொடுக்குறாங்க. அந்த ஷூட்டிங் செட்டப்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அதை பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. இந்த பிராண்டுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான கோடி விளம்பரங்கள் பணம் மட்டுமே புரழ்ந்துட்டு இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் நீங்க பிராண்டுன்னு ஒரு கடைக்கு போகும்போது அதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 60 ரூபான்னு 65 ரூபான்னு இருப்பாங்க. ஏன்னா அது என்ன காரணம்னா அவங்க ஒரு நடிகருக்கோ பே பண்ணி அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா பின்னால அவ்வளவு செலவு பண்றாங்க. அந்த செலவுலாம் யார் மேல வைப்பாங்க? கஸ்டமர் ஆகிய நம்ம தலையில தான் கட்டுவாங்க. இப்போ அதுக்கு சொல்யூஷன் தான் நாங்க என்ன கொடுக்குறோம், டைரக்டா ஃபேக்டரியில என்ன நேம் அடிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேமரான்னு பாத்தீங்கன்னா கேமரான்னு சொல்லிட்டு இந்த பிரிண்டிங் வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த பாக்ஸோட பிரிண்டிங்கை பாத்தீங்கன்னா கேமரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். இது வந்து டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த பேர்ல வந்து ஒரு ஃபேக்டரியே குஜராத்ல இருக்கு. அப்படின்னும் போது நாங்க என்ன பண்றோம்னா பர்ச்சேஸ் வந்து டைரக்டா கேமரான் ஃபேக்டரியில அக்ரிமெண்ட் பண்ணி அவங்க கூட ஒரு டீல் வச்சுட்டு டைரக்டா அவங்களோட ஃபேக்டரி பேக்கிங்லயே நம்ம வந்து இங்க கவர் பண்ணி எடுக்கிறோம். அவங்களோட ஃபேக்டரி பேக்கிங்லயே நம்ம இங்க மெட்டீரியல் கொண்டு வந்து வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ அதே நீங்க முன்னணி பிராண்டா இருந்தா இந்த அட்டையை எடுத்துட்டு அவங்களோட பேரை போடுவாங்க. அதுதான் பிராண்ட். மற்றபடி பிராண்டுக்கும் குவாலிட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்போ நம்ம இறக்கி வச்சிருக்கிறது வந்து கேமரான் டைல்ஸ். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, குவாலிட்டிக்கும் பிராண்டுக்கும் சம்பந்தமே இல்ல. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் ஓகே. இப்போ நீ சொல்ற மாதிரியே பிராண்டுக்கும் குவாலிட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அதெல்லாம் ஓகே, நாங்க ஒத்துக்கிறோம். இப்போ குவாலிட்டியான பொருள் இப்போ நாங்க வந்து கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்கோம். ஒரு குவாலிட்டியான பொருளை வாங்கணும், ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் நாங்க வாங்கி எங்க வீட்டுக்கு போடணும்னு ஆசைப்படுறோம். அந்த குவாலிட்டியான டைல்ஸை எதை பார்த்து வாங்குறது, அதை யார்கிட்ட வாங்கினா நல்லா இருக்கும்ன்றத நீ சொல்லுப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு நான் தெளிவா பதில் சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஃப்ளோரிங்க்கு வந்து நீங்க டைல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளோரிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு வெட்ரிஃபை டைல்ஸ் தான் இன்னைக்கு கரண்ட்ல ட்ரெண்ட்ல நல்லா போயிட்டு இருக்க டைல்ஸ். அதாவது முன்னெல்லாம் செராமிக் டைல்ஸ் வந்துச்சு, இதுக்கு அடுத்து இப்போ வந்து வெட்ரிஃபை டைல்ஸ் வந்துருச்சு. வெட்ரிஃபை டைல்ஸ்ல ஒரு 10 mm திக்னஸ்னா 10 mm திக்னஸ் கரெக்டா இருக்கணும். அது ஆட் பண்ற கெமிக்கல்ஸ்ல இருந்து அதுக்கு ஆட் பண்ற இங்க்ல இருந்து எல்லாமே இம்போர்ட்டட் இங்கா இருக்கணும், லோக்கல் இங்கா இருக்க கூடாது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டா அக்யூரேட்டா பார்த்து வாங்கணும். ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இங்க் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு இல்ல, இந்த கோல்டன் சீரிஸ் பிரிண்டிங் பண்றாங்க டைல்ஸ் ஃபேக்டரியில. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோல்டன் கலர் இருக்குதுல, இந்த கலரை வந்து ஒரு இங்க் மூலமா தான் கொண்டு வராங்க. அப்போ இந்த இங்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இம்போர்ட்டட் இங்கா இருக்கணும். அந்த இங்க்ல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அது லோக்கல் இங்கா இல்லாம இம்போர்ட்டட் இங்கா இருக்கும் பட்சத்துல அந்த டைல்ஸோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிரேடா தான் இருக்கும். ஒரு பாயிண்ட், டைல்ஸ் வந்து மோல்டிங் பண்ணி கேஸ்ல வேக வச்சு நமக்கு வந்து மெட்டீரியலா வெளியில வருது. அப்போ அந்த கேஸ்ல வேக வைக்கிற ப்ராசஸ்ல தான் சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மிச்சம் பிடிப்பாங்க. ஓகே, ஒரு ஃபுல் வெட்ரிஃபை டைல்ஸா மாறுறதுக்கு அந்த டைல்ஸ் வந்து 1200 செல்சியஸ்ல அந்த இது வேக வச்சிருக்கணும். இப்போ இந்த வேக வைக்கிற ப்ராசஸை மிச்சம் பிடிக்கிறதுக்காக சில ஃபேக்டரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1200 செல்சியஸ்ன்றத ஒரு 400 செல்சியஸாவோ இல்ல ஒரு 600 செல்சியஸாவோ குறைச்சிருவாங்க. குறைச்சி அந்த கல் வேகும் போது அதோட ஹார்ட்னஸ் வந்து கம்மியாகும், அதோட அந்த டென்சிட்டின்றது வந்து கம்மியாகும். இதை பொறுத்து தான் ஒரு ஃபேக்டரிக்கு தான் அந்த குவாலிட்டி வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஒரு ஃபேக்டரியில நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றது டைல்ஸ் வந்து பக்கா 10 mm திக்னஸ் இருக்கணும், 1200 செல்சியஸ்ல வேக வச்சிருக்கணும், அவங்க அதுக்கு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இங்க் வந்து இம்போர்ட்டட் இங்கா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 16 டெஸ்டோட சர்டிபிகேட் இருக்கு. அந்த சர்டிபிகேட் எல்லாம் நம்ம லேப்ல கொடுத்து அவங்களோட ப்ராடக்ட்டை செக் பண்ணி ஓகே கொடுத்தா மட்டும் தான் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் ஆர்டரை நம்ம சைன் பண்ணுவோம். எம்ஆர்கேல வந்து நாங்க என்ன
பண்றோம் அப்படின்னா இத்தனை டெஸ்டையும் பாஸ் பண்ணி இத்தனை சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி ஓகேன்னு எங்களுக்கு லேப்ல இருந்து சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கம்பெனில பர்ச்சேஸையே நம்ம சைன் பண்றோம். இந்த பாயிண்ட்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார்கிட்ட டைல்ஸை வாங்கணும், எப்படி செஞ்சவங்க கிட்ட டைல்ஸை வாங்கினா நல்லா இருக்கும்ன்றத. இப்போ நம்ம வந்து எந்த ஒரு பிராண்டுக்குமே எதிரி கிடையாது. நம்ம எம்ஆர்கேவோட நோக்கம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வீடு கட்டுறது ஒரு பல இளைஞர்களோட கனவே மாறிடுச்சு. அது இல்லாம ஒரு வாடகை வீட்டுல இருந்துட்டு ஒரு சொந்த வீடு கட்டி போகணும்னு பல பேர் நம்மளோட இரவும் பகலும் பார்க்காம அவ்வளவு உழைச்சி கஷ்டப்பட்ட காசை தான் நம்ம வீட்டுல போட்டு கட்டுறோம். அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல மக்கள் வந்து ஒரு பிராண்டுன்ற பிம்பத்துல போய் சிக்கிக்காம அந்த பிராண்டு அந்த நடிகருக்கும் நடிகைக்கும் கொடுக்குற காசை நம்ம உழைச்சி கஷ்டப்பட்ட காசையா நம்ம கொண்டு கொடுக்கணும். அதுக்கு நம்மளே ஒரு தரமான பொருளை குவாலிட்டியான பொருளை டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி டைரக்டா கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணி பல பேரோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நம்மளும் ஒரு பார்ட்டா நம்மளும் ஒரு உதவியா இருக்கணும்ன்ற நோக்கத்துல தான் நம்ம அந்த பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமங்களை ஓப்பனா மக்களுக்கே சொல்றோம். இப்போ நான் இந்த குவாலிட்டிக்கு பின்னால சொன்னதுல ஒரு 10% தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 90% இதுக்கு பின்னால இருக்கிற ஜாப் ஒர்க்கு, இதுக்கு பின்னால இருக்கிற R&D எல்லாம் இருக்கு. இதுக்கு பின்னால இன்னும் பல டெஸ்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பக்காவான குவாலிட்டியோட தான் நம்ம வித்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த குடோன் ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ், வால் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ்ல இருந்து எல்லா டைல்ஸுமே இங்கே தான் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதாவது நீங்க ஒரு பாத்ரூம்ல இருந்து 10 பாத்ரூம் வரைக்கும் நீங்க கேட்டாலும் நம்ம கிட்ட எல்லாமே ஓனா ரெடி ஸ்டாக்கா இருக்கும். பிளஸ் பார்க்கிங் டைல்ஸ் நீங்க 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலுமே எல்லாமே ரெடி ஸ்டாக்கா இருக்கும். இது இந்த குடோன்ல லாஸ்ட் உள்ள வரைக்குமே ஃபுல் ஸ்டாக் நம்ம வச்சிருக்கோம். எந்த டைம்ல எப்போ கேட்டாலுமே உடனே டெலிவரி நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்க டைல்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு வித்தின் 1 ஹவர்லயே நம்ம டெலிவரிக்கு ரெடி பண்ணிடுவோம். சப்போஸ் ஏற்கனவே நிறைய பில்லு பெண்டிங் இருந்துச்சுன்னா வரிசையா ஒரு பில்லா முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு நாளே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாமே நம்மளோட ரெடி ஸ்டாக் இருக்கிறதுனால. ஓகேண்ணா, இப்போ உங்களை மாதிரியே நிறைய பேர் யூடியூப்ல டைல் ஷாப்பு வீடியோலாம் போட்டு ரேட்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சிம்பிளுங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் தான். யார் வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், யார் வேணாலும் வீடியோ போடலாம். ஆனால் அது மேட்ரு கிடையாது. வீடியோ போடுறதுனாலையும் ரேட்டை சொல்றதுனாலையும் ஒரு வியாபாரம் நடந்ததா அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு வியாபாரத்தில் வந்துட்டோம், கஸ்டமருக்கு ஒரு பொருளை விற்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு கஷ்டப்பட்டு வீடு கட்டி குடியேறதுக்காக நம்ம கிட்ட டைல்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபைனலாக நம்ம கிட்ட கஸ்டமர் வந்திருக்காங்க. அந்த கஸ்டமருக்கு நம்ம எப்படி சர்வீஸ் கொடுக்குறோம், எப்படி குவாலிட்டியான பொருள் கொடுக்குறோன்றத வச்சு தான் ஒரு வியாபாரம் வந்து வெற்றி அடையும். ஒரு பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு ஒரு பொருளை வந்து வாங்குறதோட விற்கிறதோட முடியறது இல்லை. அதையும் தாண்டி ஒரு கஸ்டமரா நம்மளை நம்பி நம்ம கடைக்கு வந்து நம்ம பொருளை வாங்கி போட்டு அவங்களுக்கு நம்ம ஃபுல் சர்வீஸ் கொடுத்து நல்ல குவாலிட்டியை கொடுத்து அவங்க 4 பேரை ரெஃபர் பண்ணி அந்த 4 பேர் நம்ம கடைக்கு வந்தா மட்டும்தான் நம்ம பிசினஸ்ல ஜெயிச்சிட்டதா அர்த்தம். 10 ரூபாய்க்கு வாங்குறோம், 11 ரூபாய்க்கு விற்கிறோம். 1 ரூபாய் லாபத்துக்காக எந்த கஸ்டமரையும் ஏமாத்திடக்கூடாது, யாரோட நம்பிக்கையும் கெடுத்துடக்கூடாதுன்றது நம்ம எம்ஆர்கேவோட ஒரே நோக்கம். அதுபடி நாணயமா தான் நம்ம இது வரைக்கும் கடந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் லட்சக்கணக்கான கஸ்டமரோட பேர் ஆதரவோட தான் இன்னைக்கு நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். யாரா இருந்தாலுமே கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு, அந்த காசுக்கு தகுந்த மாதிரி தரமான பொருளை நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமரான நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு டைல்ஸை வந்து கரெக்டான குவாலிட்டியில தயாரிச்சவங்ககிட்ட வாங்குறோமான்றத முடிவு பண்ணிட்டு வாங்குங்க. எம்ஆர்கேவை நம்பி வாங்க. உங்க நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. டைல்ஸ்லாம் நீங்க எங்க வரைக்கும் நான் டெலிவரி பண்றீங்க? டெலிவரி எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம சென்னைக்கு வந்து எதனா ஒரு பார்ட் லோட்ல வண்டி வந்திருக்கும். அந்த வண்டி ரிட்டர்ன் போறதுக்கு ஏன்னா டீசலுக்கு எதனா வந்தா போதும்னு சொல்லிட்டு ரிட்டர்னுக்கு போறதுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வண்டியில் நம்ம ஏற்றி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரீசனபிளான காஸ்ட்ல வந்துடும். பிளஸ் குவாலிட்டியான டைல்ஸும் நீங்க வாங்கிக்கலாம்.